மலர்ஸ் கிச்சன் பார்க்கும்போது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி மட்டன் வறுவல் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் வறுவல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா சப்பாத்தி, பூரி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான அருமையான மட்டன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கிறேன். இது கூடயே 4-5 லவங்கம் சேர்க்குறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடயே சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்குறேன். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கின பின்னாடி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். வதங்கின பின்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்ததாக இதில் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் மசாலா பொடியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் மட்டன் வறுவல் பண்ணும்போது அந்த வாசனையும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வற்ற விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மட்டன் வறுவல் சாதம், சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொதித்து திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் அப்படியே லைட்டாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மட்டன் வறுவல் பண்ணிடலாம். அப்படி மட்டனை குக்கரில் வேக வச்சு சேர்க்கலைன்னா நேரடியாகவே கடாயில் மட்டனை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை. அதனால் ரொம்பவே சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டனை குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படி பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.